பார்த்துக் கொண்டிருக்கிறோம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 2000 கன அடியாக தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். விவரங்கள். பாலவேல் புயல் மற்றும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்போது 2 மணி அளவில் 2000 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 1200 கன அடியாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் கனமழை எச்சரிக்கையாக தற்போது கூடுதலாக 800 கன அடி வினாடிக்கு உயர்த்தப்பட்டு தற்போது 2000 கன அடி நீரானது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து 150 கன அடியாக தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் ஏரியின் நீர்மட்டம் உயரம் 24 அடியில் 21.64 அடியாகவும் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கன அடியில் தற்போது 3075 மில்லியன் கன அடி நீர் இருப்பும் உள்ளது. இந்த நிலையில் தற்போது வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவாகியுள்ள நிலையில் அதன் தாக்கம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் நீர்நிலைகளில் இருந்து கூடுதலாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை நெருங்குவதால் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவது வினாடிக்கு 2000 கன அடியாக தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரி நீர்மட்டம் 22 அடியை நெருங்கிக் கொண்டிருப்பதாலும் தொடர்ந்து மழை தாக்கம் அதிகரித்தால் ஏரிக்கு நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பல்வேறு ஏரிகளில் இருந்து நீர் நிரம்பி காணப்படுவதால் அங்கிருந்து வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்பதாலும் தற்போது 800 அடி அதிகரிக்கப்பட்டு 2000 கன அடியாக வினாடிக்கு வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மேலும் சிப்காட் தேவைக்காக 165 கன அடியும் அதே மாதிரி குடிநீர் தேவைக்காக 4 கன அடியும் தற்போது இந்த ஏரியில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக உபரி நீர் செல்லக்கூடிய வழித்தடங்களான குன்றத்தூர், திருமுடிவாக்கம், மழுதலம்பேடு, திருகளத்தூர், நத்தம், திருநீர்மலை, காவனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த வழிநீர் அதாவது உபரி நீர் செல்லக்கூடிய வழித்தடங்களில் துணி துவைப்பது, மீன் பிடிப்பது, செல்ஃபி, ரீல்ஸ் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. அதே போல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பூண்டி, புழல் மற்றும் சோழவரம் உள்ளிட்ட ஏரிகளிலிருந்தும் கூடுதலாக உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.